கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 82வது அதிகாரம் சங்கீதம் 82வது அதிகாரம் 4வது செக்ஷனை பார்க்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். அங்கே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம சங்கீதம் 82வது அதிகாரத்தில் 4வது பாட்டு எனக்கு தியானிக்க இருக்கிறோம். 4வது பாட்டு ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு சொன்னதை திரும்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் நினைக்கிறேன். 6வது 7வது வசனத்துக்கு 6வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இந்த வசனம் எங்கே இருந்து ஆவியானவர் எழுதியிருக்கிறான்னா யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனம் இருக்குது. யோவான் 10:34 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் இருக்குது? அப்ப தேவர்களா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 82வது அதிகாரம் ஆனாலும் 7 ஆனாலும் நீங்கள் யார் மனுஷரை போல் செத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஆடுகளா இருக்கிறாங்களோ அவங்க மறிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன உண்டு? நித்திய ஜீவன். அது எடுத்துக்கோமா. யோவான் 10வது அதிகாரத்தில் 17-18 வாசிங்க. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுத்தபடினால் இருக்கிறார். ஒருவரும் அதை எதிர்த்து மாட்டார். எஸ். அப்போ இவங்களுக்கு என்ன செய்வாருன்னா ஆண்டவர் சொன்னார் இவருக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேங்கிறார். ஆனால் யாருக்கு கிடையாது தெரியுமா? உங்களுக்கு 26வது வசனம். ஆனால் அந்த மந்தையின் ஆடுகளுடைய நிலைமையை தான் நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா 7வது வசனம். ஆனாலும் என்ன செய்யுங்க? விழுந்து போய் அப்ப விழுந்து போகிற கூட்டத்தை இதைத்தான் இந்த ஆனாலும் அப்படின்னு நான் பார்க்கணும். சரியா? சரி, இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்ப 2வது நம்ம என்ன பார்த்தோம் கேட்டீங்கன்னா நேற்று போன வாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 82:1 அவனை யார்? அவரு ஜட்ஜ். கடைசி வசனத்தை பாருங்க 8 தேவனே நியாயத்திற்கு. முதல் வசனமும் கடைசி வசனம் என்ன சொல்லுது? அவர் யார்? அவரு ஜட்ஜ். சரியா? அவர் எப்படி ஜட்ஜா மாதிரிதான் நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படி எல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது லேசாக டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ள போகிறேன். எடுத்துக்கலாமா? 5வது அதிகாரம் யோவான் 5வது அதிகாரம் 27வது வசனம். ஆப்பா சரி, 27 வசனம். அவர் மனுஷகுமாரா இருக்கிறபடினாலே பார்த்தீங்களா? இந்த இதில் 2 போர்ஷன் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? ஜீவனை நமக்கு கொடுத்து, அதான் யோவான் 10வது அதிகாரத்தில் பார்த்தோம். யோவான் 5வது அதிகாரத்தில் அவர் ஜட்ஜ். யார்? அவர் ஜட்ஜ். சரி, இன்னைக்கு நம்ம அடுத்த செக்ஷன் இதெல்லாம் ஏற்கனவே தியானிச்சது. இன்னைக்கு நம்ம 2வது வசனத்தை வாசிக்கிறோம்.
82:2 எது வரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கத்துக்கு உபதேசம் பண்ணுவீர்கள். எது வரைக்கும் அநியாய தீர்ப்பு செய்து தீர்ப்பு யார் செய்வாங்க? ஜட்ஜ். தீர்ப்பு யாருமா செய்வா? டாக்டர் ஜட்ஜ். அப்ப இங்க ஒரு ஜட்ஜை பார்க்குறோம். ஆனால் இந்த ஜட்ஜ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் 2 வருஷத்துக்கு கடைசி தேவன் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன எது வரைக்கும்? இப்போ எது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எது வரைக்கும்ங்கிறது எங்க நீங்க இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது ஆசாவுடைய சங்கீதம். பிராக்கெட்ல பாருங்க, யார் சங்கீதம்? ஆசாப். பிராக்கெட் பாருங்க, ஆசாவுடைய சங்கீதம். சரியா? எது வரைக்கும்? சங்கீதம் 79:5. சங்கீதம் 79:5. எது வரைக்கும் கர்த்தாவே? எது வரைக்கும் கர்த்தாவே? அப்படித்தானே? இந்த எது வரைக்கும்ங்கிறது எப்ப இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். முடிகிற வரைக்கும் முடியல, இதுக்கு மேல முடியலையா? நம்மளால தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எப்ப என்னைக்குப்பா அந்த பிரச்சனை முடியல? அப்படித்தான் ஆசாப் இருக்காரு. ஆசாவுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எது வரைக்குங்கிறது சொல்ற ஆசாப் இங்க அடுத்து நீங்க எங்க பார்க்கலாம்னா 73வது அதிகாரம் 3வது. எது வரைக்கும் சொல்ற ஆசாப் 73:3 வாசம். துன்மார்க்குடைய வாழ்க்கை, துன்மார்க்கன் செழிப்பா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? செழிப்பா இருக்கும்போது இவருக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பொறாமை என்ன வந்துருச்சு இருக்காங்க. பொறாமைங்கிறது என்ன குணம் சொல்லுங்க? சாத்தானுடைய குணம். இப்ப எனக்கு என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு? இப்ப நான் எனக்கு மேல உள்ளவர்களை பார்க்கணுமா கீழே உள்ளவர்களை பார்க்கணுமா? கீழே. என்னையோட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்க, ஆனா என்னைய ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி வச்சிருக்காரு. அப்ப இந்த ஆசாவுடைய பிரச்சனையா தான். என்ன பிரச்சனை? அவருடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை? இவர் எங்க யாரை பார்க்கணும்னா முதல் வசனத்தை பார்க்கணும். வாசிங்க. நல்லவராகவே இருக்கிறார். இப்ப நல்லவரை பார்க்கணுமா துன்மார்க்கனை பார்க்கணுமா? ஆண்டவரை பார்க்கணும், அவர்தானே பார்க்கணும். இவர் யாரை பார்த்துருக்காரு? சரியா? அதனால பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு பிரச்சனை, இவருக்கு சொல்யூஷன் எப்போ வருதுன்னா 17ஆம் வசனத்துல அவருக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சார். 17 முடிவை கவனிக்கணும். ஆண்டவருக்கு முடிவு தான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை துவக்கிட்டாரா? ஒரு நாள் முடிப்பார். முடிக்கிறவரை நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல தொடர்ந்து போகுது. அடுத்த வாசிங்க. அது என் பார்வைக்கு व्यसனமா இருந்துச்சு. ஏன் व्यसனமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முடிவு பரிதாபமா இருக்கு. அடுத்த வசனம். சறுக்கலான இடங்களை நிறுத்தி பாவான இடங்களை விட பண்ணி. சறுக்கலான இடம் பார்த்தோம்னா என்ன நான் சொல்றேன். இப்ப ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு. இந்த பிசினஸ்ல பல கோடியை உள்ள போடுறாரு. இவர் என்ன நினைப்பாரு? ஆகா ஆனா கம்ப்ளீட்டா சொத்தே போய் ரோட்டுக்கு வந்துடுறாரு. அதான் சறுக்கலான இடத்துல நிகழ்ச்சி. அடுத்த வருஷம் 19. அப்ப இப்ப இது எங்க எது வரைக்கும் ஆன்சர். எது வரைக்கும் சொல்ற ஆசாப்புக்கு நம்ம பதில பார்க்கிறோம். அவர்கள் ஒரு நிமிஷத்திலே எவ்வளவாக சரி. இப்ப இந்த வசனத்தை நாம திரும்ப ஆரம்பிக்கிறோம். எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 82வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் துன்மார்க்கனுக்கு மகாத்தன். துன்மார்க்கன் யாரு? ஆண்டவருக்கு சம்பந்தமே இருக்கு. இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை நம்ம பைபிள் வந்து பார்த்தா தான் அவங்க முடிவு எப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல வசதியா இருக்காரு, செழிப்பா இருக்காரு, ஆனா அவர் முடிவு நமக்கு தெரியுமா? ஆனா வேதத்துல நம்ம துன்மார்க்கனுடைய முடிவை நம்ம பார்க்க போறோம். முதல் துன்மார்க்கனை நம்ம பார்க்க போறோம். 1 சாமுவேல் எடுத்துக்கோங்க. 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 3வது வசனம். முதல் துன்மார்க்கன் அந்த மனுஷனுக்கு நாபால். அவன் பேர் என்னது? நாபால். 25:3. எஸ். அந்த மனுஷனுக்கு நாபால். இவன் நாபால் பணக்காரனா ஏழையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இவன் துன்மார்க்கனா இருந்தாலும் இதுக்கு ஆஸ்தி கண்ணா பின்னான்னு இருக்குது. 2வது வசனம் பாருங்க. அந்த மனுஷன் அவருடைய தொழில்முறை தங்கமே இருக்கின்றது. அந்த மனுஷன் மகா பாரிப்புலிக்காரனாக இருந்தான். அதாவது அங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம எதை வச்சு பணக்காரனை முடிவு பண்ணுவோம் சொல்லுங்க? சொத்து பத்து வச்சு.
அன்னைக்கு சொத்துனா ரோடெல்லாம் அந்த இடம்லாம் சும்மா தான் இருக்கணும், காலு கைதான். எம்டி ஸ்பேஸ். அன்னைக்கு அதை வச்சு சொத்துனா அவனுடைய ஆடு மாடு எவ்வளோ ஆடு இருக்கோ. இப்போ நம்மகிட்ட யாராவது ஆடு மாடு வச்சுருக்கோமா? இல்லை. நம்மகிட்ட நகை இருக்கும், கேஷ் இருக்கும். அன்னைக்கு கேஷ் எல்லாம் கிடையாது. அப்போ எதை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க? கல்ல ஆடு. அப்போ இதில் பாருங்க லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 3000 ஆடு. சரி, ஆடுகளை பற்றி யாருக்கு நல்லா தெரியும்? இல்லை, அது தெரியுமா இல்லையா? ஒரு ஆடு இருக்கு. ஆடு எத்தனை குட்டி போடும்? 1 2 போடும். 2 குட்டி அது வளர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 6 மாதம். அதுக்கப்புறம் அது அப்போ இது இவன்ட்ட இந்த லிஸ்ட் 3000ங்கிறது ஒரு வருஷத்துல கூடுமா குறையுமா? இவர் அது பொசிஷன் ரொம்ப முக்கியம். அவன் எங்க இருக்குதுன்னா கர்மேல். கர்மேல்ங்கிறது ஒரு இடத்துல அந்த ஆடுகள் பேர் நொக்காடுங்கிறது அந்த ஆடு. இப்போ நம்ம ஊர் இடமா அதோட கர்மேல்ங்கிறது ஒரு இடம், அந்த பிளேஸ். அதில் புல்லெல்லாம் பயங்கர சூப்பர் புல்லு இருக்கும். அதனால ஆடுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். நம்ம ஊர் இந்த காது பெரிய காதுல ஆடு பார்த்துக்கலாம். ஆமாம், அதுக்கு விலை எவ்வளோ இருக்கும் கூட. இந்த லோக்கல் ஆடுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதுபோல் இந்த நொக்கட் ஆடுகள் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இந்த நொக்கட் ஆடுகிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்கம் ஆகும். என்னது எக்ஸ்ட்ரா இன்கம். அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஆடு மயிர் கத்திரிக்கு கொண்டு தான். அப்போ இன்றைக்கி நமக்கு தீபாவளி வருது, என்ன கொடுப்பாங்க? போனஸ், சம்பளம் ப்ளஸ். அப்போ அந்த அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சம்பளம் வேலை பார்க்காமலே கிடைக்கும். அதுபோல் இது போனஸ் தான் மயிர் கத்திரிக்கு. இவங்களுக்கு காஸ்ட் ஒன்றும் இல்லாமல் பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். மல்டிப்ளை ஆகிட்டா அந்த ஆடு மயிர் என்ன செய்யுது? அப்போ அன்னைக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் தான் தாவீது இப்போ என்ன நிலைமையில் இருக்காருன்னா பயந்து ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. அவர் மாத்திரம் கிடையாது, அவரோட கூட அநேக வாலிபர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு வேலை கிடையாது. அதனால் இவங்களாவே செல்ஃப் அப்பாயிண்டட் வேலை. என்ன வேலை? அவனா என்ன அர்த்தம்? இவங்களா போவாங்க, இந்த 3000 ஆடு இருக்குது, 3000 ஆடை சுற்றி காவல் காப்பாங்க. நைட்டு பகலையும் நிற்பாங்க. ஆனால் சம்பளம் கிடையாது. ஆனால் சொல்லுவாங்க இது தாவீது இவங்க ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. என்ன செய்றாங்க? ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கனால இது சம்பளத்துக்காக கிடையாது, மறைஞ்சிருக்காங்க. ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? இப்போ அவருக்கு நல்ல லாபம் வந்துச்சு. மயிறு கட்டிக்க போகிறாரு. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. வாசிப்போமா? 8வது வருஷம். உங்களுடைய வேலைக்காரரை கேள்வி அவர்களுக்கு சொல்லுவார். அதனால் இந்த வாலிபருக்கு உங்களுடைய கண்ணீர் தயவு, அதாவது டிமாண்டிங் கிடையாது. ஏமா நீங்கள் நினைக்க சம்பளத்தை தயவு செய்து கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்கணும், கொடுக்கலன்னா சிக்கல் வந்துடும், அப்படிதானே? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. தயவு, எங்களுக்கு தகுதி கிடையாது. என்ன கிடையாது? தகுதி கிடையாது. ஆனாலும் இங்கே என்ன செய்யணும்? ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி இவன் கொடுக்க மாட்டேன்னு உடனே தாவீது கோவம் வந்துச்சு. 13வது வசனம் பாருங்க. இப்பொழுது தாவீது கட்டிக்கொள்ளுங்கள். அப்ப 400 பேர் கிளம்புறாங்க. இந்த 400 பேர் யார்கிட்ட சண்டை போட போறாங்க? நாபேல். அவனுக்கு கை கட்டி இருக்குமா? ஐயா, அவன் குடியாரு. அவன் யாரு? கையில பாட்டில் வச்சிருப்பான். என்ன வச்சிருப்பான்? பாட்டில் தான் இருக்கும். ஆனா அது நேரத்தில் அவருடைய மனைவி அவளை தடுத்து நிறுத்தி சரி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ முடிவை நான் உங்களுக்கு காட்டுறேன். 25வது அதிகாரம் 36வது வசனம் பாருங்க. ராஜ விருந்துக்கு ஒப்பா இருந்திருந்தா என்ன சொல்லுங்க பாப்போம்? ரிச்னஸ். ஒரு கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அவங்க மகா பெரும் கோடீஸ்வரர். இலையில போடுறான். நம்ம சாப்பிட்றது அடுத்தது உருந்துச்சு. அது இல்லை, எல்லாம் இலையெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் எதை சாப்பிட எதை உடம்பு காலத்தில் அப்படி போயிட்டோம். ஆனால் அந்த கல்யாணம் 6 மாதத்தில் பிரேக் ஆகிடுச்சு. அதாவது 6 மாதத்தில் சோழி கொடுத்து வச்சு அதான் இவ்வளோ சாப்பாடை போட்டு அது அட்லீஸ்ட் ஒரு 3 டிஷ்ஷை மட்டும் பண்ணி மீது தான் ஒரு 7 கொடுத்துருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் இந்த ராஜ விருந்துங்கிறது. அந்த பந்தா காண்டி செய்கிறது. இதுக்காண்டி ஆமாம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அந்த டிஷ்ஷில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா என்ன இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒரு இடியாப்பம். நான் போன கல்யாணத்துக்கு சொல்லுவேன், அது நான் வேண்டான்ட்டேன். நிறைய பேர் வேண்டான்ட்டாங்க. புரியுதா? யாருன்னு இடியாப்பமும் புரியுதா? அப்போ நான் நினச்சேன் இது ஒரு தேவையில்லாத ஒரு செலவு. இதுக்கு பார்த்தா என்னது? ராஜ விருந்து.
அது தேவையா? அது யாரும் வைக்கலன்னு யாரும் வருஷப்படுவாங்க? புரியுதா நம்மளுக்கு? இதுதான் ராஜ விருந்துகள். காலையில் இருந்துச்சு பாருங்க 8:37 அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து. இந்த இருதயம் செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் முடிவு 10 நாள் அவன் செத்து போயிட்டான். இவன் துன்மார்க்கனா? ஆனால் இதைத்தான் நம்ம தாவீது இந்த ஆசாப் சொல்றாரு 82வது அதிகாரம், எதுவரைக்கும் நீங்கள் அநியாயத்திற்கு துன்மார்க்கு முகத்தர். இந்த துன்மார்க்கு சரி, ரெண்டாவது துன்மார்க்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது முதல் துன்மார்க்கன், ரெண்டாவது 1 சாமுவேல் 22வது அதிகாரம். 1 சாமுவேல். இந்த துன்மார்க்கு பேர் சவுல். 17வது. ஈரத்திலிருந்து அவர் கை நீட்டி இல்லை ஒரு செகண்ட். சரி, 10வது வருஷம் 22:10 வருஷம். இல்லை நான் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தாவீது யாருக்கு பயந்து ஓடுறாரு? சவுலுக்கு. ஓடும் பொழுது இவருக்கு சாப்பாடு வேண்டியது. அதனால் 10வது வருஷன்ற பாருங்க, இவன் கர்த்தருடைய வருஷத்து பிலிஸ்தீன் கோலியாத்துக்கு பட்டயத்தை கொடுக்குறாரு. இவர் யாருன்னா ஒரு ஆசாரி. இவன் பேர் அகிமெலேக். 11வது வருஷம். இந்த அகிமெலேக் பட்டயத்தை கொடுத்தாங்கிற நியூஸ் ராஜா சவுலுக்கு போயிருக்கு. சவுலுக்கு போன உடனே, ஏயா நீ எப்படி அவனுக்கு உதவி செய்யலாம்? நீ எப்படி உதவி செய்யலாம்? அதுக்கு அவர் என்ன அழகான ஆன்சர் சொல்றாருன்னா 14 வருஷம் வாசிக்கிறாரு. 1 சாமுவேல் 22:14. அப்ப முறையை சொல்றாரு. என்ன முறை? மருமகன். மருமகனுக்கு நான் எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அடுத்து அப்ப கட்டளை நீ சொன்னதை செஞ்சவன். புரியுதா? என் ஒளிஞ்சு ஓடணும் கிடையாது. அவ்வளோ ஒரு ஆளு, அவனுக்கு நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டா தப்பா? அப்படி சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்றான்னா, இவர் ஆசாரியன். ஆசாரியன் வேலை என்னதையா? தேவாலயத்தில் இருக்கணும், தேவனுக்கு பலி செலுத்துறது. அப்படி சொல்றதுனால இவன் என்ன சொல்றான்னா, ராஜாவோ அகிமெலேக்கே நீயும் அவன் மட்டும் கிடையாது, எல்லாரும் சாப்பிடும் கம்ப்ளீட்டா கரு அறுத்துருவேன். சரியா? இப்ப 17வது வருஷத்துல ராஜா தலைவரை சேவரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியரை கொல்லுங்கள். அதுக்கு என்ன? கர்த்தருடைய ஆசாரியர் கொல்லுங்கள். அவங்க யாரும் கொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் கொல்ல மாட்டேங்கிறாங்க? அங்கே செய்ய மாட்டாங்க. அப்போ அடுத்து யாருன்னா இந்த பண்ற தோவேக். இந்த தோவேக் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் இஸ்ரவேல் காரியம் கிடையாது. இவன் வேற ஒரு காரியம். சரியா? ஏதோமியன். பாருங்க 18வது வருஷம். ஏதோமியனாகிய தோவேக்கு போய் என்ன செஞ்சான்? 80 பேரை கொண்டு விட்டான். எத்தனை பேரை? அப்போ இவன் துன்மா இருக்கானா இல்லையா? ரீசன் என்ன? நீ ஏன் தாவீதை ஹெல்ப் பண்ண? அதனால இவனுடைய முடிவை ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? இவனுடைய முடிவை ஆண்டவர் எப்படி முடிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 31:5 கண்ட பொழுது செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானா விட்டுணுமா இல்லையா? அடுத்து என் முடிவு இன்னும் எப்படி கேவலமா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வருஷம் பாருங்க. கண்டு தலையை வெட்டி. புரியுதா? கேட்டு பாருங்க. இதுதான் துன்மார்க்கனுடைய முடிவு. அதான் அது சொல்றது, எது வரைக்கும் கர்த்தாவே அப்படிங்கிறாரு. எப்பா நீ கவலைப்படாத, நான் வச்சிருக்கேன். அன்னைக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன் தலை அவனை விட்டு போயிடும். சரி, புதிய ஏற்பாட்டில் ஒரு துன்மார்க்கனை நம்ம பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தாச்சா? புதிய அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. 5வது அதிகாரம் 1 வசனம். இந்த துன்மார்க்கனுடைய பேர் ஏரோது. ஆமாம்மா, 7:1 கரெக்ட். 5:1 வாசிங்க. சப்பிரால். சரி, இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தேவா. இப்போ சபை ஆரம்பிச்சாச்சு. சபை இப்போ இவங்க வீட்டில் இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் அவங்க காணியாச்சு எனக்கு சொத்தெல்லாம் விற்கிறாங்க. நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குமா? நிறைய. எல்லாத்தையும் வித்துறோம். எவ்வளோ ரூபா கிடைக்கும்? கோடி கணக்காக எல்லாம் சர்ச்சில் பாஸ்ட் காலில் வச்சாச்சு.
பாஸ்டர் ஆனால் ஒரு புத்திசாலி என்ன நினைக்கிறான்னா, மகா கல்யாணம் இருக்கு 6 மாதத்துல, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்தானா கல்யாணத்தை யாரையா பாப்பா, நைஸாக கொஞ்சம் என்ன செய்ய, கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தன் மனைவி அது இது யாருடைய ஐடியா? ஏவாள். என்னது? ஏவாள். வாசிங்க. ஒரு கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து வச்சுட்டான். இப்ப வந்த உடனே 5வது அனனி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஜீவனை விட்டான். இவனுங்க வாலிபர் எழுந்து அவன் நினைச்சாங்க சேலத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து பாருங்க, மனைவியும் வர்றா, அவனும் அதே மாதிரி ஜீவனை விடுறா. 10வது வசனம் பாருங்க, உடனே அவ இன்ஸ்டன்ட் டெத். என்னது? துன்மார்க்கனுக்குலாம் டைம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நடந்தாலும் சபையில் ஒருவேளை இருக்கலாம், அப்படிதானே? யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையின் காலத்தில் கூட்டி இதில் என்ன நம்ம ஒரு பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்க்குறோம். இவங்களை அடக்கம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னது? 8வது அதிகாரம் 2வது வசனம், ஸ்தேவான் மரிக்கிறார். யார் மரிக்கிறார்? ஸ்தேவான் மரிக்கும் பொழுது தேவ பக்தியுள்ள மனுஷர், இவங்க யார்? இவங்க கடவுளுடைய பக்தி உள்ளவர்கள் நினைச்சாங்க அடக்கம் பண்றாங்க. ஆனா 5வது அதிகாரத்துல 6 வாலிபர், 5வது அதிகாரம் 6வது வாலிபர் இருக்காங்களா? 10வது வசனமும் வாலிபர். இந்த வாலிபர் யார் சொல்லுங்க பார்ப்போம். வேலை வெற்றி இல்லாத பசங்க, தேவ பக்தி உள்ளவங்கலாம் கிடையாது. குழப்பெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு இலை கொடுத்துருச்சின்னு உடனே நேரம் அனுப்பிச்சுவாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு தான் டைம், அவங்களாவே இப்படி ஆளு இருக்காங்களா? ஸோ எப்பவுமே நம்ம ரொம்ப பர்டிகுலர் இருக்கணும், யார் நம்மளை அடக்கம். இது புதிய ஏற்பாடு. இன்னொரு துன்மார்க்கம் நான் காட்டுறேன். 12வது அதிகாரம் 1வது அப்போஸ்தலர் 12. இங்க இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது ஏரோதுங்கிற துன்மார்க்கர்ல ஆரம்பிச்சுட்டு அது முடியும் போது அவன் காலியாயிடும். 12வது 23வது வசனம் வாசிங்க. அவன் தேவனுக்கு அடித்தார். அப்ப ஆரம்பிக்கும் போது அந்த துன்மார்க்க வாழ்க்கை ஆரம்பிக்குது, முடியும் போது ஆனா எது முடியல சொல்லுங்க. அடுத்த வசனம் பாருங்க. வசனமோ எஸ், புரியுது உங்களுக்கு? வேத வசனம் என்ன செய்யுது, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கு. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் அந்த வசனத்துக்குள்ள ஆழமான போகிறோம். எடுத்துக்கொள்ளமா? சங்கீதம் 82வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசம். அநீதியான நீதி. அப்ப நம்ம ஆண்டோர் நீதி உள்ள நியாயம். அதை முதல் வசனத்திலையும் 8வது வசனத்திலையும் ஒரு ஜட்ஜ். சரியா? இப்ப நான் உங்களுக்கு அநீதியாக நியாயம் தீர்த்தா காட்டப்படுறேன். யாரு அநீதியாக நியாயம் தீர்த்து? எடுத்துக்கொள்ளுமா? 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 1 வசனம். என்னது? நீதி ஜட்ஜ். யாரு? ஜட்ஜ். பொருளாசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜட்ஜி காசு வாங்குறது உங்களுக்கு தெரியுமா? நான் ஒருத்தரை சொல்றேன், அது யாரை கேட்காதீங்க, அவர் இறந்துட்டார். அவருடைய டைம் பாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லங்கமான சொத்தை வாங்கிடுவாரா? அதாவது அது அண்ணன் தம்பி 2 பேரும் பிரச்சனை இருக்கும். இவர் சொத்தை ஒருத்தர் வாங்கிடுவார். வாங்கிட்டு ஜட்ஜிட்ட போய் சொல்லுவார், சார் இப்படி இப்படி எனக்கு ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் எழுதி கொடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ ரூபா வாங்க. அவருக்கு என்ன எழுதி கொடுக்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல், அது யாருன்னு கேட்காதீங்க, அவர் தன்னுடைய வாத திறமையில், அதாவது ஒரு பையன் ஆக்ஷனில் இறந்துட்டான், முதலாளி ஹெவி அமௌண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த அப்பாவுக்கு ரூபா கொடுக்கக்கூடாதுங்கிறக்காண்டி இவர் திறமையாக வாதாடி ஜெயிச்சிட்டார். இப்போ முதலாளி ரூபா கொடுக்கணும் வந்துருக்கியா? யாருக்கு இழப்பு? அப்பா. அவர் சொல்கிறாரு, மண்ணை தூக்கி எறிகிறானா அதனால, ஐயா காசுக்காண்டி ஏன் பையனுடையதை நீ பண்ணிட்டியே, என் பிள்ளைங்க வேற பிள்ளைங்க மருமகெல்லாம் யாரா நான் சாப்பாடு கொடுப்பான்ட்டு கதறி அவர் சொல்கிறாரு. ரொம்ப வருத்தப்பட்டேன். அதை கேட்டு பையன் இறந்துட்டான். முதலாளி 200 ரூபாயை கொடுக்கணும். இதுதான் இங்கே நம்ம பார்க்குற பேசவை நியாயப்படுகிறது. ஆனாலும் அவருடைய குமாரர்கள் வழியிலே நடவாமல்
பொருளாசை சார்ந்து பரிதானம். பரிதானம் என்னது? வட்டி. காசு, பிரைப், கிம்பளம். வட்டி கிடையாது. என்னது? கிம்பளம். பாருங்க, நியாயத்தை புரட்டினார். எதை புரட்டுறாங்க? நான் சொன்ன சம்பவம் நான் நடக்குது அன்னைக்கும். இதனால கடைசி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது வசனம். என்னாச்சு? உனக்கு வயசாயிடுச்சியா? 2 பசங்களையும் நாங்கள் நம்ப முடியாது. காசு வாங்கிட்டு என்ன செய்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்காங்க. ராஜா வேணும். சரிங்களா? ராஜாங்கிற கான்செப்டே ஆண்டவர் பிடிக்காது. ஏன்னா அவர் தான் ராஜா வைக்கிறாரு. கடைசியில் சவுலை கொண்டு வந்தார். சவுல்னால இப்போ நம்ம பார்த்தோம் தலையை போச்சு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரே ஒரு ரீசன். சரி, இங்கே நானும் பைபிளை நல்லா தேடி தேடி பார்த்தேன். இந்த சாமுவேல் மனைவியே காணும். அவர் மனைவி இருந்துக்குமா இல்லையா? ஆனால் அந்த அம்மா வீட்டில் இல்லை. பாருங்க, 7வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. ஆமாம், 1 சாமுவேல். ராமாவுக்கு திரும்பி வருவான் இருந்தது. ராமால வீடு இருந்துச்சு, மனைவியை காணும் இல்லையா? இப்போ யோபுவோடைய மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அவ தூசிச்சுட்டு உயிரை உடையால சொன்னால. ஆனால் அட்லீஸ்ட் இருந்தா கூட இங்க இல்லை. இல்லாதனால பசங்க என்ன செய்றாங்க? தரதுலே அவங்க. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இதை முடிக்க போகிறோம். வாசிப்போமா? திரும்ப அந்த வசனத்தை வாசம். 82வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அநியாயத்தை தீர்ப்பு செய்து முகத்தாட்சியம். முகத்தாட்சியம் என்னது? ஒருத்தருக்கும் ஒரு ட்ரீட். அதாவது ஒரு விஐபி வந்தார்னா அவருக்கு வேற, ஒரு சாதாரண வந்தானா வேற. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது. பட்சபாதம் இல்லாமல். பட்சபாதம் என்னதுமா? இவங்க செய்வது பட்சபாதம். ஒரு விஐபி வந்தானா அவருக்கு வேற ஜட்ஜ்மெண்ட் காட்டு. ஆனால் ஆண்டவருக்கு கிடையாது, அதெல்லாம் கிடையாது. பட்சபாதம் இல்லாமல். அப்ப நம்முடைய ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. ஆனா பைபிள் இல்லை. உங்க பட்சபாதங்கிறது என்ன தெரியுமா? நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம். எனக்கு வேற சாப்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நானும் எங்கள் அண்ணன் ஒரு கல்யாணம் எடுத்துக்கோம். எங்கே பண்ணோம்? அப்போ அந்த ஓனர் எங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு எங்களுக்கு மட்டும் கவனிச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து ஒரு ஆள் போட்டுருவாரு, நாங்கள்லாம் மனுஷன் மாதிரி இருக்கே, நீனே டாக்டர் முன்னாடி நிற்கிறேன். இவர் என்ன சொல்கிறதுமா? டாக்டர் என் பிள்ளைகளுக்கு ஒரு பைசா காசு வாங்காமல் இன்றைக்கி வர வைத்தியம் பார்த்துருக்காரு. இங்கே தான் என் அன்பை காட்ட முடியும். போயா வேணும்னா சாப்பிடுங்க புகிட்டே இருக்கிறார் டாக்டர். அவர் போனாரா உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரா? சாப்பிட்டு. புரியுதா? இது பட்சபாதம். நாங்கள் நிறைய ஃபேவர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் மட்டும் என்ன செய்யறாரு? இது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் அந்த பட்சபாதம் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். இப்போ நான் ஒரு சம்பவத்தை காட்ட போறேன். முதல்ல நான் மேட்டரை சொல்லிடுறேன், அதான் புரியும். தாவீது ராஜா, சரியா? தாவீது ராஜாவுக்கு ஒரு பையன், அவர் அப்சலோம். அப்சலோம் இவ்வளவு மோசமான பையன்னா அப்பாவை துரத்தி விட்டுட்டான். எங்கே துரத்தணும் அப்படின்னா 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 5வது வசனம். 18:5. ராஜா யோவாபையும் அபிஷாயையும் ஈப்ராயும் நோக்கி, இளையவனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாக நடக்கும்னு என்ன அர்த்தம்? ஐயா அடிச்சுடாதே என் பையனை, சாப்பிட்ட நடத்துங்க. அவன் இவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்பமா மோசமானவன். 2 சாமுவேல் 15:14. எருசலேம். இப்ப அப்சலோம் வந்துட்டான்யா, வந்து ராஜாவை துரத்த வந்துட்டான். எங்க இருந்து? எருசலேம்ல இருந்து. இப்ப ராஜா சொல்றாரு, அவன் வந்து நம்ம இங்க இருந்தா அழிச்சு போடுவான், எல்லாத்தையும் தீ வச்சிருவான், நம்ம ஓடிடுவோம். அவனுக்கு வந்து நினைச்சாரு, ஓடுறாரு. எப்படி ஓடுறாரு அப்படிங்கிற 30 பாருங்க. தாவீது தன் முகத்தை மூடி. எப்பமா முகத்தை மூடுவான்? நான் கேட்டுட்டேன். ஒரு பிரேட் வாங்கிடுவாங்க, கையும் காலமாக பிடிச்சிருவாங்க, உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க, உடனே மூஞ்சி நினைச்சுவாங்க, மூட்டுவாங்க. ஏன் காட்ட வேண்டியதானே? அதான் இது. ராஜா அவ்வளோ கேவலமாக இருக்கு. சொந்த மகன் நினைச்சுனா துரத்துறான், வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு போறார்.
இப்படிப்பட்ட ராஜாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தினவரை என்ன செய்யறாரு? ரெக்கமெண்டேஷன். இதுதான் பட்சபாதம். இப்போ நம்ம அப்பா மகன் உறவு முக்கியமா, ராஜா பார்க்கணுமா? ஏன்னா தேசத்துக்கு சண்டைக்கு வரான்ல, ராஜாவை தான் பார்க்கணும். ஆனால் இவருடைய அன்பு எப்படி அந்த பட்சபாதத்தை இங்கே தான் பார்க்கணும். சரியா? அப்போ வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது 2 சாமுவேல் 18:33. இப்போ நியூஸ் வந்துருச்சு, மாயன் செத்து போயிட்டான். அப்சலோம் என்ன செஞ்சுட்டான்? வாசிங்க. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி இப்போ இவன் உயிரோடு இருந்தானா என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஆயுத பண்றாங்க அப்படித்தானே? நான் செத்தாலும் பரவாயில்ல, என் தேசத்தில் உள்ள எல்லா இராணுவம் தோத்தாலும் பரவாயில்ல, அவன் சாப்பிடும். இது பேர் என்னது? பட்சபாதம். ராஜா அது கரெக்டாக இருக்கணும். அவன் மகனாக இருக்கட்டும், எனக்கு எதிராக வந்திருக்கான், என் தேசத்துக்கு இருக்கான், நான் எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். அப்புறம் என் மகனாகி அப்சலோமே, என் மகனாகி அப்சலோமே, உனக்கு பிறகு நான் செத்தா நல்லா இருக்குமே என் மகனே. இதுதான் பட்சபாதம் உள்ள ராஜா. நான் இப்போ அப்பாவை காட்டுறேன். ஆமாம், இந்த சிலுவையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தொங்கிட்டு இருக்காரு. சரியா? அங்கே ஒரு காரிருள் இருக்குது. இந்த காரிருள் இருக்கும்போது ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா தேவ ஆட்டுக்குட்டி, இயேசு கிடையாது. இயேசு தான். ஆனால் யார் அவர்? இன்னொரு பக்கம் இருக்கிறது யாரு? பிதா. அவர் ஜட்ஜா இருக்காரு. அதனால தான் சரி அது கைவிடுறாரு. அதனால தான் சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை. அப்போ அவர் குமாரனா பார்க்கணுமா, ஜட்ஜா பார்க்கணுமா? ஆனால் இந்த தாவீது அப்படி இருக்கு. என்ன சொல்றாரு? என் பிள்ளையே, அதாவது நான் திரும்ப சொல்றேன், இது எதனால? அன்பு. அன்பு எதில் இருக்கக்கூடாது? ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? தமிழில் ஒரு சினிமா, ஒரு படம் இருக்கலாமா? ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சிருச்சான் டிங் டிங் நம்பரில். அது நடந்தது உண்மையோ பொய்யோ. ஆனால் ராஜா என்ன பண்ணாரா, அவன் பையனை படுக்க வச்சு அதே மாதிரி உயர்த்தலாம். ரைட், சரி. இதில் பாருங்க 19வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. என் மகனாக அப்சலோமே என்று அலறி கொண்டிருந்தான். அதான் என்ன அர்த்தம்? அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. ஜெயம் ஜனத்திற்கா துக்கமா மாறிடுச்சு. ஏமா நம்ம சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் துக்கமா இருந்தா எப்படி இருக்கும்? வருத்தமா இருக்கும். காரணம் ஒண்ணுதான், அப்பாங்கிற ஒரு உறவு. அப்பா எல்லாருக்கும் உன் பிள்ளைல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஆனா அதே பிள்ளை உன்னை வீட்டை விட்டு துரத்தி அவமானப்படுத்தி கல்லை விட்டு எரிஞ்சு, அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? இது வந்து உனக்குள்ள ஒரு உறவு தான், தேசத்துக்கு கிடையாது. ஆனா இது கிடையாது, தேசத்தை எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால 12வது அதிகாரம் 4வது வசனம் என்று அலறி கொண்டிருந்தார். சரி, வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். இப்போ 82வது அதிகாரத்தில் 2வது எது வரைக்கும். எது வரைக்குங்கிறது நமக்கு ஆண்டவர் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. அந்த லிமிட்டை நான் உங்களுக்கு காமிச்சேன். பார்த்தோமா? பார்த்தோம். 2வது பாருங்க, அநியாய தீர்ப்பு செய்து. நம்முடைய ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுப்பாரு? நியாயாதிபதி. அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆனால் பட்சபாதம் உள்ளவர் முகத்தாட்சியம் பண்ணுகிறது. யார் முகத்தாட்சியம் பண்ணா? தாவீது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிதாவாகிய தேவன் ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு ஜட்ஜாக இருக்கிறது ஐயா. எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. துன்மார்க்கனுடைய அழிவை நாங்கள் பார்த்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.